இரட்டை இலை சின்னம் வழக்கு நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய பிரதான சின்னம் அப்படின்னா இரட்டை இலை சின்னம். அதாவது ஒரு காலத்திலே இரட்டை இலை சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மனநிலைமை என்பது இருந்தது தமிழகத்தில். இப்போ அது இருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் யார் என்று தெரியாது. நல்லவரா, கெட்டவரா, வசதி படைத்தவரா, மக்களுக்கு நன்மை செய்வாரா, அப்படி அதை எல்லாமே எதிர்பார்க்காமல் இரட்டை இலை சின்னத்தை பார்த்து மட்டும் வாக்களித்த மக்கள் தமிழகத்திலே இருந்தாங்க. ஆனா இப்ப இரட்டை இலையில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி என்றாலுமே ஜெயிப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு தேர்தலுக்குமே அதிமுகவிற்கு குறைந்து கொண்டே போகிறது. 40% மேல் வாக்கு சதவீதம் வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். ஆனால் இன்று வெறும் 20 25% வாக்கு சதவீதம் என்பது இருக்கு. நமது நாம் தமிழர் கட்சி கூட 15% வாக்குகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லிட்டு இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்போது 25% வாக்கு விழுக்காடை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைந்தால் இன்னும் ஒரு 5-6% வாக்குகள் அதிகரிக்கக்கூடும். அப்ப 25 31 32 மாறிடும். அப்ப அந்த மீதம் இருக்கக்கூடிய 8% வாக்குகள் என்பது பார்த்தீங்கன்னா படிப்படியா பிரச்சாரங்கள் மூலமாகவும் மக்களுக்கு எடுத்துக் கூறுவதன் மூலமாகவும் மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் உடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதற்காகத்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர முடியும், அதை பயன்படுத்தி அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் என்பது தொடுக்கப்படும். அந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு பாத்தீங்கன்னா உத்தரவு போட்டிருந்தாங்க. அதாவது இந்த இரட்டை இலை சின்னம் வழக்குகளை எப்படி யாரு எந்த முறையில் எடப்பாடிக்கு ஒதுக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகளை போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் தரப்பினராகட்டும், அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் வரவழைத்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை வாங்கியிருந்தாங்க. அந்த எழுத்துப்பூர்வமான வாதங்கள் வாங்கக்கூடிய அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக வழக்குகள் என்பது தொடுக்கப்படுகிறது. அதாவது தேர்தல் ஆணையம் ஒருபுறம் இருந்தாலுமே நீதிமன்றங்களில் வழக்குகள் என்பது நிலுவையிலே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் எப்படி அதில் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை என்பது விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது தொடக்கம். அந்த வழக்கை ஏற்ற நீதிபதிகள் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை என்பது விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நேற்றைய தினம் தீர்ப்பாக வெளிவந்தது. அதாவது இரட்டை இலை சின்ன வழக்கில் தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தீர்ப்புகளையுமோ எந்த முடிவுகளையுமோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இடைக்கால தடை என்பது விதிக்கப்படும். இது ஓபிஎஸ்க்கு சற்று சர்க்கிளாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடைக்காலமாக நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.